அரிசியும் பருப்பு சாதம் பண்ணுறதுக்கு 1 டம்ளர் சாப்பாட்டு அரிசியை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது கூட 1/2 டம்ளர் துவரம் பருப்பும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துட்டு ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, 20 சின்ன வெங்காயம் உரித்தது, ஊட்டி பூண்டு ஒரு 15 பல் உரித்தது முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி சேர்த்தா தான் பிடிக்குன்றவங்க ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்த்தா தக்காளி சாதம் மாதிரி ஆகிடும். எங்களுக்கு தக்காளி சேர்த்தா பிடிக்காதுன்றதுனால தக்காளி இல்லாமலே தான் செய்கிறேன். நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 4 பெரட்டி விட்டதுமே தேவையான தண்ணியை சேர்த்துக்கிறேன். 2.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கூட சேர்த்துட்டு கழுவி வச்சுருக்கிற அரிசியையும் பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம், மஞ்சள் தூளெல்லாம் எண்ணெயிலேயே சேர்க்கக்கூடாது. இந்த ஸ்டேஜில் தான் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி வெயிட் வச்சு விட்டுட்டு ஒரு 4 விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ப்ரெஷர் அடங்கினதும் ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கறிவேப்பிலையும் கொத்தமல்லி இலையும் மேலே தூவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டால் நமக்கு அருமையான கொங்கு ஸ்டைல் அரிசி பருப்பு சாப்பாடு ரெடி.